நல்ல தக்காளியா இருந்தா நீங்க வெளியில வச்சீங்கன்னா 3 இல்ல 4வது நாள்ல அழுகிடும். அழுகலைன்னா அந்த தக்காளி அழுகிடும். ஒரு ரொம்ப நாள் அதான் அதனுடைய கேரக்டர். கண்டிப்பாக 4வது நாள் அழுகணும். பறிச்ச காய் சிவப்பு இப்படி வெளியில வச்சீங்கன்னா 4வது நாள் அழுகும். இது ரொம்ப சீக்கிரம் நீங்க நாட்டு ரகத்துல பார்க்கலாம். இதுல ஒண்ணா ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கலாம். நீங்க எடுத்து இப்படி மூந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெடி ஏறும். அதுதான் நல்ல இயற்கையா விளைஞ்ச வெங்காயம்னு அர்த்தம். இதுதான் உடம்புக்கு நல்லது. இதை பச்சையாவும் சாப்பிடலாம், தைரியமாக சாப்பிடலாம். தக்காளி ஜூஸ் சாப்பிட்றீங்க, இது சாப்பிட்றீங்க, தக்காளி ரசம் சாப்பிட்றீங்க, தக்காளி தொக்கு சாப்பிட்றீங்க, எல்லாம் கொட்டையோட தான் வரும். இப்போ நம்மளுக்கே இப்போ நிறைய நம்ம அப்சர்வ் பண்றோம். இதாவது பூசணிக்காய் விதை, வெள்ளேரி விதை, இதை தனியா விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றான். இது நாட்டு தக்காளியோட விதை இருந்தா உங்களை எதுவும் பண்ணாது. ஹைபிரிட்ல 1 2 விதை தான் இருக்கும். அதனால தக்காளியை தயவு செய்து விதையோட சாப்பிடும். இது என்னுடைய ஒப்பீனியன். புதினாக்கு அந்த மாதிரி தான். புதினா நல்லா ஸ்மெல் வருது. ஆமா, அதேதான். இது பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு கருப்பா தெரியும். இது மண்ணிலேருந்து பிடுங்கினது, அவ்வளவுதான். இது எதுவுமே பாதிப்பு கிடையாது. இந்த கருப்பு இருந்தா நீங்க பயப்பட வேணாம். இப்படி தட்டி பார்த்தா உதறதான்னு பாருங்க. நீங்க யூஸ் பண்ண போறது இதுதான். இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னா, புதினால நீங்க இதை மேல கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இந்த தண்டு இருக்கு பார்த்தீங்களா, அது அங்கேயே உங்க வீட்டுல ஒரு தொட்டிலையோ மாடியில கொஞ்சம் இடம் இருந்தா, தரையில இடம் இருந்தா நட்டு வச்சீங்கன்னா திருப்பியும் முளைக்கும். திருப்பியும் முளைக்கும். அந்த குணம் புதினா கொண்டு அது ஒரு 4 செடி முளைச்சிருச்சுன்னா தானே பாருங்க. நீங்க அந்த 10 செடி தான் காப்பாற்ற, அதுதான் உங்க வேலை. அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. நல்ல மண்ணு எருவோடு போடுங்க. பூச்சி தாக்கிட்டுன்னா அப்ப பூச்சிக்கு மது பார்த்துக்கலாம், தானா வளரும். இதை ஆக்சுவலா நம்ம யாரும் வாங்கவே வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாட்டி கடையில வாங்கிட்டு போயிட்டு இதை வச்சுட்டோம்னா தானா வளரும். அடுத்து என்னன்னா, இந்த கீரை ஐட்டத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்ப கீரைங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய கீரை இருக்குது. முருங்கீரையில ஆரம்பிச்சு அகத்திக்கீரை, புதினா, அது இதுன்ற எவ்வளவு கீரை இருக்குது இல்லையா? இப்ப ஜென்ரலா கீரை வாங்குறதுனா பூச்சி அடிச்சு போயிடுச்சா அப்படின்னு பயப்படுவாங்க. இதுல பூச்சி அடிச்சிருக்கா இல்லையாங்கிறத எப்படி நம்ம பார்த்து கரெக்டா வாங்குறது? முதல்ல இது என்ன கீரைன்னு தெரியலையே. தெரிஞ்சிருந்தா இந்த கீரை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரியுதா சொல்லுங்க. மேல கீழே எல்லாம் மூந்து பாருங்க. அகத்திக்கீரையா? உங்க அம்மா சரியா பாடம் எடுக்கல. இந்த தண்டு பாருங்க, நல்ல சிவப்பு சிவப்பா இருக்கு பாத்தீங்களா? இது பீட்ரூட் கீரைன்னு பேர். பீட்ரூட் கீரை உங்கள மாதிரிதான் நிறைய பேருக்கு நான் தெரியாது. இது இது அற்புதமான கீரை. இதுல தண்டையும் சாப்பிடலாம், இலையும் சாப்பிடலாம். பேரே பீட்ரூட் கீரை. இந்த பீட்ரூட்ல இருந்து எடுக்கிறதா சார் மேல இருக்க பீட்ரூட்டை மட்டும் நீங்க இப்படி கட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிடுறீங்க. முள்ளங்கீரை மேல தழை இருக்குல்ல, அந்த மாதிரி தழைதான். இதை இப்போதான் புத்தி கீரையா விற்க ஆரம்பிச்சிருக்கான். இது உடம்புக்கு மிகவும் நல்லது. அடுத்தது இது பாருங்க, இந்த கீரை இதுல இங்க பூச்சி அடிச்சிருக்கிறது தெரியுதா? கருப்பா இது இங்க ஒண்ணு இருக்கு. மற்றபடி ஓவராலா எந்த இது பூச்சியும் தெரியல. இதை பத்தி முக்கியமா சொல்லணும்னா, இந்த கீரை கட்டை வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்க. 1 2 3 4 ஓட்டை காட்டும். ஓட்டெல்லாம் இருக்கிறத பார்த்தா வாங்க வேணாம்னு தோணுது. சரி, அப்போ நீங்க வாங்கிட்டு போற கீரை ஒரு இது இல்லாம இருக்கு. ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி கீரைகளை வாங்கும் போது பூச்சியே வானான்னு சாப்பிடாத கீரையே நல்லதுன்னு நீங்க ஆரம்பிக்க. பூச்சி உங்களுக்கு சாப்பிட்டதுன்னா அது நல்ல கீரை. வெங்காயம் ஃபர்ஸ்ட் நல்லா காஞ்சி இருக்கணும். இந்த பகுதி தெரியுது பார்த்தீங்களா? இது நல்லா ட்ரையா இருக்கும். அதுக்கு அடுத்தது சாதாரணமா கடைகள்ல இப்படி தோலோடு தான் முக்கால்வாசி பேர் கொடுப்பாங்க. உள்ளுக்குள்ள இதை எப்படியே சுலபமாக கையாலேயே உரிக்கலாம். இதை நல்ல இந்த மாதிரி கலர் இருக்கணும். பட் இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. 5000 வெங்காயம் வரும்போது இது 1 2 இருக்கு. இருந்தாலும் இதை நம்ம நறுக்கி பார்க்கலாம். உலகத்திலேயே ஒரு விந்தையான பொருள் விவசாய பொருட்கள் தான். ஜனங்க அத்தனை பேரும் வெங்காயம் 100 ரூபாய் போட்டுன்னா உடனே தூக்கு மாட்டிக்கிற மாதிரி தான் சத்தம் போடுவாங்க. கவர்மெண்ட்டை பார்த்தோம், இல்லை எங்கள் வீட்டில் சாப்பாடே கிடையாது. தக்காளிலையும் இதே மாதிரி இருக்கு. 2 ரூபாய்க்கு வரும், இதுக்கு வரும். இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, எக்கனாமிக்ஸ்னா, சாதாரணமா ஒரு மார்க்கெட்டுக்கு 20 லாரி வெங்காயம் வரணும்னா 17 வந்ததுன்னா அன்னைக்கு லைட்டா விலை கூடும். 5 லாரி தான் வந்ததுன்னா அப்படியே டேக் ஆஃப். அப்படின்னா வெங்காயம் வரது குறைஞ்சி போச்சு. டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை. இது எக்கனாமிக் லா, அவ்வளவுதான். டிமாண்ட் அண்ட் சப்ளை. இல்லை வேற எதுவுமே கிடையாது.